ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஈட் அவுட்டுக்கெலாம் போகாமல் வீட்டிலையே ஒரு கிறிஸ்பியான பைட் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? boneless chicken 200 grams, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எக் 1, சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், வினிகர் 1/2 டீஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் 1 கப், மைதா 2 டேபிள் ஸ்பூன், cornflour 1 tablespoon, oregano 1/2 teaspoon, chili flakes 1/2 teaspoon, வெள்ளை கடுகு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பைட் செய்கிறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் பீஸாக பார்த்து வாங்கிக்கிங்க. அதை நமக்கு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நீட்டாக இந்த மாதிரி வெட்டிக்கணும். இப்போ இதுக்கு நான் ஒரு எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைக்கடுகு பேஸ்ட் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளைக்கடுகு இல்லைனாக்கா நீங்கள் கருப்பு கடுகையே நீங்கள் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு அதை அரைச்சிக்கிட்டிங்கனாலே அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இது போடுறோம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன். வினிகர் சீக்கிரம் சிக்கனை சாஃப்டன் பண்ணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கிறேன். 1 கப் அளவுனா ஒரு 100 கிராம்ஸ்க்கு கொஞ்சம் கூட. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஆரிகானா போடுறேன். ஆரிகானா இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரெஷ் கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி அதை போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு பீசஸாக எடுத்து நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இதை பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இது மாதிரி நீங்கள் சிக்கனை வாங்கி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்படியே நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். இது நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெக்டானல்ட்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. நீங்கள் மிதமான சூடில் தான் இதை எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்கணும். சிம்லேயே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளார இருக்க சிக்கன் வேகணும். இது 6 to 8 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கூட ஒரு மயோனஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். KFC மெக்டானல்லாம் போகவே மாட்டீங்க. இதில் லெஸ் எக்ஸ்பென்சிவ், ஹைஜீனிக்கு, வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். முக்கியமாக இது வந்து ஸ்டார்டருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, see you, bye bye.